அண்ணா என்ன யார்கிட்ட பேசிட்டு இருக்க? உன் வருங்கால அன்னிக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். சரி அதெல்லாம் விடு, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. தங்கச்சிக்காக தண்ணி மட்டும் அடிச்சு கொடு, அதையாவது அடிச்சு கொடு. அப்புறம் பேபி சாப்பிட்டியா? நாளைக்கு எங்க வெளியே போலாம்? என்ன கூட நிறைஞ்சது கூட தெரியாம பேசிட்டு இருக்கா? இதான் நமக்கு கிடைச்ச சான்ஸ். அண்ணே சொல்லு தங்கச்சி. கார்பெண்டர் வராரா? ஆமாமா. அப்ப என் ரூம்க்கு எனக்கு 2 ஷெல்ஃப் மட்டும் அடிச்சு தர சொல்றியா? சரி, உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. சர்ப்ரைஸா? என்னது? அத நீயே பார்த்து தெரிஞ்சுக்கோ. மாறியா சொல்றான். தங்கச்சி என்னண்ணே? காலையில என்ன ஒரு 9 மணிக்கு அனுப்பிச்சு விட்றியா? சரிண்ணே. நாளைக்கு ரொம்ப முக்கியமான வேலை இருக்கு. ஸோ அடிச்சாதே அனுப்பிச்சு விட்றேன்னா? அடிச்சு நீ எந்திரிக்கலனா? தண்ணி ஊற்றி அனுப்பிச்சு விட்ரு. ஆக மொத்தம் அனுப்பிச்சு விட்ரு, சரியா? மறந்துடாத. ஓ சரி சரி சரி, நீ தைரியமா தூங்கு. இவ எதுக்கு அழுவுறா? ஏய் எதுக்கு அழுவுறா? A few minutes later. அண்ணா என்னடி நீ அடிச்சது போதுனா ஒரு கூட நிறைஞ்சிச்சு. அதுக்குள்ள ஒரு குடம் நிறைஞ்சிருச்சா? சரி நான் சொன்ன மாதிரி ஒரு குடம் அடிச்சு கொடுத்துட்டேன். போ நீ சொல்லு பேபி. பைத்தியக்காரன். அண்ணா கிச்சன் கிட்ட கதவு. ஆமா, கிச்சன் நல்லா பான தொந்திட்டு இருக்காத. நீ அடிக்கடி உள்ள போயிட்டு புது டிஷன் செய்யற பேர்ல எங்களை போட்டு சா வச்சிட்டு இருக்க. அதுதான் ஒரு பெரிய டோர் போட்டு ஒரு பெரிய பூட்டு தொங்க போற. அதுக்கு அப்புறமா நீ எப்படி உள்ள போறேன்னு நானும் பாக்குறேன். என்னது? 4 பேர் நல்லா இருக்கறதால கிச்சன்ல பூட்டு போடுறது தப்பே இல்ல. அண்ணா எதுக்கு இவனை கூப்பிட்டுட்டு டைரக்டா தண்ணியை ஊத்திடலாம். இதான் நமக்கு கிடைச்ச சான்ஸ். என்னடி நீ தானே 9 மணிக்கு அனுப்பிச்சு சொன்னேன். டைம் என்ன 9 ஆயிடுச்சா? நானும் பாத்துக்கிட்டே இருக்க. ஓவரா பண்ற. என்ன அஷ்டல மோன இருற நோட் பண்ணிட்டு உனக்கு இருக்குடா. நான் பண்ணுவேன். பண்ணும்போது பாடுறா. முடிஞ்சா இது வேணா பண்ணிக்கோ. பண்றேன். சாப்பிடுறான். உனக்கு இருக்க பெரிய அப்பா வைக்கிறேன்.